பல இன்றைக்கு அரசு பொறுப்பேற்ற 5 ஆண்டுகள்ல வர 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 எல்லாத்துக்கும் பதில் சொல்றேன். பொறுமையா இருங்க, பொறுமையா கேளுங்க. நான் கேட்க சொல்றக்கூடிய பதில் சொல்லுங்க ஐயா. பல துறைகள் இன்றைக்கு 10 ஆண்டு காலம் கஜானாவை காலியாக்கி சுரண்டி நிதி நிலைமையை அகல பாதாளத்துக்கு கொண்டு சென்று விட்டது அதிமுகவுடைய அரசு. ஆட்சி பொறுப்பேற்று 10 ஆண்டுகள் இன்றைக்கு நான் பதில் சொல்றேன். 10 ஆண்டு காலம் தவறான நிர்வாகம் பேசி ஆட்சி பொறுப்பேற்று காலியாகி இருந்த கஜானாவை உங்களுக்கு நேரம் வருங்க. கொரோனாவுடைய காலத்துல பொறுப்பேற்று இன்றைக்கு ஜிடிபியில முதன்மை மாநிலமா 11% இன்றைக்கு பொருளாதாரம் இன்றைக்கு உயர்ந்திருக்கக்கூடிய மாநிலமா அதிமுக உயர்த்தி இருக்கிறார். இப்ப சட்டமன்றத்திலே பேசுறாங்க, நாங்க முழுசா எல்லாத்தையுமே 100% நிறைவேற்றி இருக்காங்க. ஒரு 10% சொன்ன வாக்குறுதிகள் 505 வாக்குறுதிகள் பெரும்பான்மையான இவங்க சொன்னாங்க சயின்டிபிக் ரீதியா குப்பைகளை முறைப்பட்டது ஆத்தோரத்துல கொடி கொட்டுறதா ஒரு குற்றச்சாட்டு நீட்சி கேளுங்க. அக்கா பிரிச்சு கொடுக்கறாங்க முதல்ல பள்ளிகள் கல்லூரிகள் அதுக்கு என்ன பதில் நீங்க சொல்லுங்க. அக்கா பிரிச்சு கொடுக்கறாங்களா? நீங்க சொல்லுங்க. அதுக்கு கொடுக்கறாங்களா? அந்த பொது சுத்திகரிப்பு நிலையங்கள் திவாலாகக்கூடிய சூழ்நிலை அது செய்றாங்க. திருப்பூரில் நியூஸ் தமிழ் தேர்தல் பயண நிகழ்ச்சியில் அரசியல் விவாதம் நடைபெற்று வருகிறது. அதில் கட்சிகள் பங்கேற்று தங்களுடைய வாதங்களை முன்வைத்த காட்சிகளை பார்த்தோம்.